அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 13/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ முந்தைய ரிசல்ட்டை பற்றி, அதன் பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே வருவோம். முந்தைய ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 248, 577, 577 தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்திருந்தது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தோம். 5 பி போர்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு மாற்றம் வந்தால் 5 வந்து ஏ போர்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த நம்பர்ஸை கொடுத்துருந்தேன். 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவரில் இந்த ரெண்டுக்கான பவர் என்ன வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா சி போர்டில் 2வும் கொடுத்துருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2வும் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பவர் என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நீங்கள் பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிசல்ட் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு, ஒருவேளை ஏபிசி கெஸிங் உங்களுக்கு வந்து கை கொடுக்கல, இல்லை உங்களுக்கு வந்து சரியாக படலைன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கட்டுங்க, வின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ரெகுலராகவே நம்ம ஆல் போர்டு வந்து ஓரளவுக்கு நம்ம கணிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் 5 போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஆல் போர்டு கட்டுங்க, ஒரு சின்ன வின்னிங்க்கு போங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வின்னிங்குள்ளே போகலாம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கும் ஒரு நல்ல வின்னிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங்குள்ளே போயிடுவோம். சரி வாங்க போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸிங்கில் முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 0வை செலக்ட் பண்ணுறேன். ஏன் 0வை செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 85 இருக்குது, இங்கே 75 இருக்குது, இந்த பகுதியிலையும் 75 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 750, அப்போது 80. அப்போது இந்த 8ஓடையும் இல்லை இந்த 5ஓடையும் இந்த 0 கனெக்ட் ஆகுதுன்றதுனால நான் பார்த்தீங்கன்னா 750ன்ற அடிப்படையில் 0வை எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இங்கே 4 இருக்குது, 8 இருக்குது, 480. அந்த அடிப்படையிலும் 0 வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 98 அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 980. அப்போ 980ன்ற அடிப்படையிலும் 0 வரலாமா என்ற அடிப்படையில் நான் 0வை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 754 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 754, அப்போ 84. புரியுதுங்களா? 84. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. அப்போது 74, அப்போது 754ன்ற அடிப்படையில் 4 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் 4 எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லையும் இல்லை இந்த கிராஸ்லையும் இல்லை இந்த பகுதியிலையும் இந்த 2 நம்பர்ஸுக்குமே காமனான நம்பர்ஸ், எந்த நம்பர்ஸ் அதிகமாக வருதோ அந்த நம்பர்ஸ் தான் நம்ம எழுதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் கெஸ் பண்ணுறோம். இந்த ஆர்டர் வைஸாக தான் நம்பர் எடுக்கிறாங்க. ரெகுலராக ரிசல்ட் பார்த்தாலும் நம்மளுக்கு புரியும். ரெகுலராக சார்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டை பொறுத்தவரையும் என்ன நம்பரை நம்ம சூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்க போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா மீண்டும் 4 தான் எடுக்க போகிறேன். மீண்டும் 4 பி போர்டுக்குள்ளே வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ போர்டு இல்லை பி போர்டுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலே நான் 4 எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது 374 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 374 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 754, அப்போது 754. புரியுதுங்களா? 754, 374. அப்போது 2 ஆப்ஷன்லையும் 4 வருது. ஒருவேளை ஏ போர்டில் பாஸ் ஆகலைன்னா பி போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். 374, அப்போ 374, 774. அப்போ இங்கே 77 இருக்குது, 774 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையிலேயே பி போர்டுக்குள்ளே 4 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 9 வரும்னு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 379. புரியுதுங்களா? 379. புரியுதுங்களா? அந்த அடிப்படையிலையும் நான் 9 வருமானு எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 379. புரியுதுங்களா? 379. அப்போது
579 அப்போ 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 39 ஆப்ஷன் இருக்கு. அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். 379 அடிப்படையில் 9 ஆப்ஷன் நிறைய இருக்குன்றதுனால 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் நம்ம பி போர்டில் 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருப்பேன். 70607 அடிப்படையில் வருமானு ஒரு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அந்த அடிப்படையில் நீங்கள் யார் செக் பண்ணீங்களான்னு தெரியல. அதே அடிப்படையில் தான் 7 வந்திருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 60773 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 275 எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? 275 எடுத்திருக்காங்க. அப்போ 837 இங்கே பார்த்தீங்கன்னா 83 இருக்கு. புரியுதுங்களா? அப்போ 83 இருக்கு. அப்போ 183 எடுத்துருக்காங்க. அப்போ 7 எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 75 அப்போ 57 புரியுதுங்களா? 07 அப்போ 57 அடிப்படையில் இந்த ஏ போர்டு அடிப்படையாக வச்சு நம்பர் 57 எடுப்பாங்க. அப்புறம் 07 இந்த அடிப்படையிலும் 577 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் மொதல் நம்பர் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நம்பர் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பர்ஸே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சி போர்டுக்குள்ளே போயிடுவோம். சி போர்டை பொறுத்தவரை என்ன நம்பர் வரலான்னு நான் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 3 வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன் 3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 293 இப்போ 789 784 வரலாம். இது வந்து வீக்லி சார்ட்டு. 784 வரலாம். அந்த அடிப்படையில் 4 சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 770 இங்கே பார்த்தீங்கன்னா 770 அப்போ 70770 அடிப்படையில் 0 வரலாம். இல்லை 774 வரலாம். அந்த அடிப்படையில் நம்ம 4 எடுக்கிறோம். அப்போ 293 வருமானு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை 293 அப்போ 073 அப்போ 073 இங்கே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 073 அந்த அடிப்படையில் நம்ம 3 சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 073 அப்போ பி போர்டில் 9 எடுத்திருக்கோம். அப்போ ஏ போர்டில் 4 எடுத்திருக்கோம். ஒருவேளை 43 பி போர்ட்லேயும் 4 எடுத்திருக்கோம். ஒருவேளை 43 இல்லை 93 இல்லை 443 இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் பார்க்கணும். அப்போ நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அந்த ஏ போர்டுக்குள்ளே இந்த 3 வந்து பயன்படுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்த அடிப்படையிலும் 3 வந்திருக்கு. அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். அப்போ 3 வந்து சி போர்டுக்குள்ளே வருமான்ற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 5 வருமானு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 075 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 75 அப்போ 95 ஏன்னா பி போர்டில் 9 வருது. 95 அப்போ 95 இப்போ பி போர்டில் 4 எடுத்திருக்கோம். 45 அப்போ ஏ போர்டில் 0 எடுத்திருக்கோம். 045 அப்போ இந்த அடிப்படையிலையும் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 075 வருமானு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி செக் பண்ணனா நம்மளுக்கு இப்போ ஒரு நம்பர் கிடைக்கும். இங்கே சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா 075 அப்போ 075 என்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் படி நம்ம 5 எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இப்படி தான் நம்ம செக் பண்ணுறோம். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங். இது வந்து ஒரு ஆலோசனையாக வச்சுக்கோங்க. இது ஆலோசனையாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். ஒரு சின்ன சேஞ்சிங் இருந்தால் அதையும் நம்ம 3 டிஜிட்டில் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது வந்து 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 4 அல்லது 9 கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகணும்னா, வேறு போர்டுக்குள்ளே வேறு ஏதாவது பாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டைப்பில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சில நம்பர் இதை வந்து பவர்லையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 டிஜிட் செட் ஆகலைன்னா இதை வந்து பவரில் செக் பண்ணி பாருங்கள். பவரில் செக் பண்ணி பார்த்து சரியாக இருந்ததுன்னா அதை வச்சு பே பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங் இதில் பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 148 கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 078 வரலாம், அப்படி இல்லை 751 வரலாம். அந்த அடிப்படையில்
1ஐயும் 8ஐயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.